அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் எவ்ரிவன். நம்ம கிளாஸ்ல வந்து ஃபில் ஹேண்டில் சம்பந்தமா பார்த்துருந்தோம். அதுல நான் சொல்லியிருந்தேன் எல்லாத்தையுமே ஃபில் ஹேண்டில் பண்ண இயலாது. டெக்ஸ்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த இதுல இந்த சேவைகளுக்கு கொப்பியாகித்தான் வரும் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சில விஷயங்கள் பார்த்திருந்தோம். அடுத்து இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னவென்றால் ஹார்ம் டேபிள் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சம்பந்தமாக. இப்ப நம்பர்ன்ற இதை பொறுத்தவரையில பொதுவாக வந்து ஸ்ப்ரெட் ஷீட்டை நாங்க சரியான முறையில பயன்படுத்தணுமாக இருந்தது சொன்னால் நாங்க ஸ்ப்ரெட்ஷீட்ல இன்புட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டா வந்து எந்த மாதிரியான நம்பர் ஃபார்மட்னு நாங்கள் அறிஞ்சிருந்தோம்னு சொன்னா தான் உங்களுக்கு எங்களோட ஒர்க் வந்து எஃபிஷியண்டா செஞ்சு கொள்ளேன். பொதுவா வந்து எந்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டையும் ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னால் நம்பர் ஃபார்மட் வந்து ஜென்ரல் என்பதாகத்தான் இருக்கும். அப்ப ஜென்ரல்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் இதுல பாருங்க, choose the format for yourself such as percentage, currency, data or time. அப்ப ஜெனரல் சொன்னால் இது பொதுவாக எங்களுக்கு நாங்க என்ன மாதிரியான டேட்டா இன்புட் பண்ணினாலும் அந்த டேட்டாவை வந்து என்ன செஞ்சு எடுத்துக்கணும். இப்ப நாங்க டைம் சம்பந்தமாக ஒரு டேட்டா இன்புட் பண்ணு சொன்னால் அது டைம் ஆகாத ஜெனரல் வந்து எடுத்துக்கணும். நாங்க டைம் தான் கொடுக்க போறோம்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. அதே மாதிரி பெர்சன்டேஜ்ல நாங்க ஒரு கொலம்ல இருக்கிறத டைப் பண்ண போறோம்னு சொன்னால் பெர்சன்டேஜ்ல செலக்ட் பண்ண தேவை. ஜென்ரல்ல இருந்தா அது ஓட்டோவா உங்களுக்கு என்ன செய்யும், பெர்சன்டேஜ்ன்றது எடுத்துக்கொள்ளும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்பர் ஃபார்மட்ல ஜென்ரல், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டைம், லாங் டைம், டைம், ஷார்ட் டேட், லாங் டேட், டைம், பெர்சன்டேஜ், ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான நம்பர் டைப்ஸ் இருக்குது. இந்த ஜென்ரலை பொறுத்தவரை ஜென்ரல்ல இருக்குமாக இருந்தது சொன்னால் அட அர்த்தம் மீனிங் வந்து நோ ஸ்பெசிபிக் ஃபார்மட். இந்த ஃபார்மட் தான் நான் சொல்லலை, நம்ம ஃபார்மட்ல இருக்கணும், கரன்சி ஃபார்மட்ல இருக்கணும். இப்ப நான் டைப் பண்ண போறதெல்லாம் வந்து டாலர்ல வரணும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு நாங்க ஸ்பெசிஃபை பண்ணாம சும்மா ஜென்ரலா வச்சுன்னு சொன்னால் அது ஒட்டோவாக எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒட்டோவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து எக்ஸல்ல இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து என்ன செய்யலாம், எரர்ஸ் வந்து எப்பியர் ஆகலாம். அப்ப நாங்க என்ன சொல்றோம்னு சொன்னால் இந்த ஹார்ம் டேபிள் இருக்கக்கூடிய இந்த நம்பர் ஃபார்மட், நம்பர் என்ற இந்த டெக்கை நாங்க யூஸ் பண்ணுவதற்கான முக்கியமான நோக்கம் இந்த நம்பர்ல வந்து வித்தியாசமான நிறைய நிறைய டைப்ஸ் இருக்குது. நாங்க எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைப்பை செலக்ட் பண்ணிட்டு நாங்க என்ன செய்யணும், யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் வந்து இந்த ஐ என்ற கொலமை என்ன செய்யறேன், ஃபுல்லாவே செலக்ட் பண்ணிட்டு நம்பர் ஃபார்மட்ல கரன்சி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா, கரன்சின்னு கொடுத்துட்டு நான் இப்ப டைப் பண்றது வந்து 200. ஒட்டோவா பாருங்க $200 வரும். இப்ப நாங்க இன்னைக்கு நாங்க டைப் பண்ணோம்னு சொன்னா பாருங்க 200 அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னா அன்னைக்கு $200 வராது. நான் என்ன செய்யணும், டாலர் சைன் இன்னைக்கு வந்து எட் பண்ணணும் இல்லையா, டாலர் சைன் எட் பண்ணி கொடுத்தா தான் அப்படி வரும் எங்களுக்கு. அப்படி இல்லாம நாங்க ஒட்டோவா எங்களுக்கு இந்த குளம் ஃபுல்லா நாங்க கரன்சி தான் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு இருக்குமாக இருந்தோம் சொன்னா நாங்க என்ன செஞ்சிட்டோம், நம்பர் ஃபார்மேட்டுக்கு போயிட்டு நான் கரன்சியை செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா, அப்படி இல்லை ஜென்ரல் இருக்குமா இருந்துச்சு சொன்னா நான் இதை டைப் பண்ற மாதிரி என்ன செய்யும், வெறுமனே ஜென்ரல் ஃபார்ம் அதோட வெறுமனே ஒரு நம்பர் ஃபார்மேட்டா மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை நாங்க கரன்சி ஃபார்மேட்டுக்கு மாத்தன்னு சொன்னா ரிப்பீட் பேத்து என்ன செய்யணும், ஜென்ரல்ல இருந்து கரன்சி ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். சரியா, இப்படி மாத்துற டைம்ல எங்களுக்கு சம்டைம்ஸ் சில எரர்ஸ் வரலாம். அதனாலதான் நாங்க எங்களோட ஒர்க்கை செய்யறதுக்கு முன்னால நாங்க எந்த மாதிரியான ஒர்க் செய்ய போறோம், இதுல வந்து டேட் இன்க்ளூட் ஆகுதா, டைம் இன்க்ளூட் ஆகுதா, கரன்சி இன்க்ளூட் ஆகுதா, பெர்சன்டேஜ் இன்க்ளூட் ஆகுதா, ஃபிராக்ஷன்ஸ் இன்க்ளூட் ஆகுதா அப்படின்னு சொல்லி இந்த நம்பர் டைப்ல இருக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு இன்க்ளூட் ஆகுதோ அவ்வளோத்தையும் நாங்க ஒரு ஐடியாவை எடுத்துக்கொள்ளணும். சரிதானே, அப்ப அந்த ஐடியாவை எடுத்துக்கொண்டு நாங்க இந்த குழம்புல என்ன மாதிரியான டேட்டாஸ் இன்புட் பண்ண போறோமோ அதுக்குரிய டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுக்கு பிறகு என்ன செய்யல மெனுவலா வந்து டாலர் சைன் கொடுத்து 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 நாங்க சூடாக நல்லா
அப்ப நாங்க மெனுவலா வந்து டாலர் சைன் கொடுத்து கொடுத்து எட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்காது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு எரர் வர மாதிரி வருது. இது பாத்தீங்கன்னா இப்ப இந்த இது வந்து என்ன ஃபார்மேட்ல இருக்குது போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்குது. என் என்ற காலம், இந்த காலம் ஃபுல்லாவே ஜெனரல் ஃபார்மேட்ல இருக்கிறது. ஓகேவா? இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு பெர்சன்டேஜ், நான் எக்ஸாம்பிளுக்கு 5% அப்படின்னு நான் கொடுக்கட்டும். 5 கொடுக்குறோம். ஓகேவா? 5 கொடுத்துட்டு கொரோனா இதை என்ன செய்ய போறோம்னா நேரத்தோட ஸ்பெசிஃபை பண்ணாம பெர்சன்டேஜாக ஜெனரல் ஃபார்மேட்ல வச்சு 5 கொடுத்திக்கிறோம். எங்களுக்கு தேவை 5% கிளியர் ஆகணும். அப்ப என்ன செய்யறோம்னா இப்ப போயிட்டு பாக்குறோம், ஜெனரல் இருக்கிறாரு, அவரை நான் என்ன செய்யறோம் 5 கொடுக்குற இடத்துல பெர்சன்டேஜை கொடுக்குறோம். எங்களுக்கு 500 அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, எங்களுக்கு எங்களுக்கு வேல்யூ மாறுது. அப்ப நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 5, எங்களுக்கு கிடைச்ச அவுட்புட் வந்து 500%. அப்ப இப்படியான ஒரு எரர் வராமைக்கிறதுக்காக வேண்டித்தான் நான் நேரத்தோட என்ன செஞ்சிடணும், எங்களோட ஃபார்மேட்டை வந்து மழை பெய்யறதால கொஞ்சம் கவரேஜ் இருக்குது. ஓகே, அப்ப நான் கடைசியா சொன்ன வந்து இப்ப நாங்க எந்த ஒரு ஒர்க்கை செய்யறதாக இருந்தாலும் கட்டாயம் நான் செய்யக்கூடிய ஒர்க்குக்கு எந்த மாதிரியான டேட்டா டைப்பை செலக்ட் பண்ணணுமோ அதை நேரத்தோட செலக்ட் பண்ணி வச்சிடணும் என்பதை ஒரு அவலை கொள்ளும். ஓகேவா? அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த நம்பர் ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இன்னும் இது இல்ல, அதை இன்னும் நிறைய நம்பர் ஃபார்மேட்ஸ் இங்க தந்திப்பான். மோர் நம்பர் ஃபார்மேட்ஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம், அல்லது நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? இப்ப இதுல பாருங்க, கஸ்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கலாம். இப்ப நாங்க ஒரு ஸ்பெசிபிக் ஃபார்மேட்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க கொடுக்கணும் சொன்னதால என்ன செய்யலாம், எங்களுக்கு இப்படி தேவையில்ல, எங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யலாம், ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லாட்டி 0.0 ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், கஸ்டம் ஃபார்மேட்லையும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஜென்ரல் நம்பர் கரன்சி அப்படின்னு மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் இல்லை. இங்க நீங்க தேவையான மாதிரி எங்களுக்கு நான் டைப் பண்ணிட்டு சொல்லி பண்ணலாம். ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் அந்த ஃபார்மேட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். அடுத்து பாருங்க, கரன்சில பாருங்க, கரன்சில எங்களுக்கு டாலர் சைன் மட்டும்தான் இல்லை, இங்க வந்து வேரியஸ் டைப் ஆஃப் கரன்சிஸ் எங்களுக்கு இங்க தான் தீப்பாங்க. சரிதானே? அப்ப இதுல நாங்க எந்த கரன்சியை செலக்ட் பண்ண போறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன சொல்லி கொள்ளலாம், டைப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? அடுத்த டேட்ல பாருங்க, டேட் வந்து எங்களுக்கு இப்படித்தான் டைப் பண்ணணும் இல்லை, இங்க சில ஃபார்மட்ஸ் தந்திக்கிறாங்க. இதுல ஏதாவது ஒரு முறையில நாங்க டைப் பண்ணா எங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு இந்த ஃபார்மட் தான். இப்ப சில இது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டா லாங் லாங் டேட் ஆயிடும். வென்ஸ்டே March 14, 2012 அப்படின்னு வந்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஆயிக்கும். அவங்களை ஷார்ட்டா இப்படி வரணும், இல்லாட்டி இப்படி வரணும், இப்படி வரணும் சொன்னா எனக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சு கொள்ளலாம், செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இங்க வெறுமனே இங்க மட்டும் இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ண அவசியம் இல்லை. என்ன செய்யலாம், எங்களுக்கு மோர் நம்பர் ஃபார்மட்ஸுக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி கரன்சியை மாத்திக்கொள்ளலாம், அதே மாதிரி டேட் மாத்திக்கொள்ளலாம், டைமை மாத்திக்கொள்ளலாம். இப்படியாக என்ன செஞ்சுக்கொள்ளலாம், எங்களுக்கு தேவையான மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து இங்கே பாருங்க, டெசிமல்ஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் டெசிமல், டிக்ரீஸ் டெசிமல். இதுதானே? இதுல பாருங்க, எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 00ங்கிறது கூடுதலா 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு அதை இல்லாம வந்து எடுத்துக்கலாம், அல்லது தேவைன்னு சொன்னா இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? இப்ப நாங்க டைப் பண்ற நேரம் எல்லாம் என்ன செய்யுது, எங்களுக்கு இங்கே பாருங்க, இப்ப
இன்னைக்கு நான் ட்ரை பண்ண நேரமெல்லாம் என்ன செய்யுது எங்களுக்கு 0 0 ஹெட் ஆகிட்டே வருது. இப்ப இந்த 0 அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நான் செலக்ட் பண்ண கூடவே என்ன செஞ்சேன், நம்பர் ஃபார்மேட்ல கரன்சி செலக்ட் பண்ண கூட மோட் நம்பர் ஃபார்மேட்ல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா டெசிமல் பிளேசஸ் 2 ஈக்குது. இதே நீங்க 0 ஆக்கிட்டீங்கன்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், இப்ப வந்து என்ன செய்யாது எங்களுக்கு அந்த பின்னுக்கு வர 0 வந்து இல்லாம போயிடும். இப்ப பாருங்க டைப் பண்ற டைப்ல எனக்கு போட்டோவா நாங்க டைப் பண்ற வெளியூ மட்டும் அங்க அப்பியர் ஆகக்கூடிய மாதிரி. ஓகேவா, இதுதான் வந்து நம்ம ஃபார்மட் சம்பந்தமான விஷயம். கட்டாயம் என்ன செஞ்சு கொள்ளணும், நாங்க எந்த ஒரு ஒர்க்கை செய்வதாக இருந்தாலும் எங்களோட ஒர்க்ல என்ன மாதிரியான டேட்டா டைப்ஸ் நாங்க இன்க்ளூட் பண்ண போறோமோ அவ்வளோ டேட்டா டைப்பை நாங்க ஒரு ஐடியா எடுத்துக்கொண்டு அதுக்கேற்ற மாதிரி எங்களோட டேபிள்ஸ் எங்களோட காலம் என்ன செஞ்சு கொண்டாங்க டிசைன் பண்ணிக்கணும், அப்படியே வச்சுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் பின்னால சில எரர்ஸ் என்ன செஞ்சு கொள்ளும், சில எரர்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வந்து எங்களுக்கு எப்பியர் ஆகக்கூடியதாയിരിக்கும். நாங்கள் செய்யற ஒர்க் வந்து இன்எஃபிஷியண்டா மாறக்கூடிய சந்தர்ப்பங்களும் வரலாம். ஓகேவா, ஓகே. அடுத்து வந்து பாருங்க அலைன்மெண்ட். இந்த அலைன்மெண்ட்ல வந்து அலைன்மெண்ட்ல நாங்க சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று டெக்ஸ்ட், அடுத்தது merge அண்ட் சென்டர். ஓகேவா, இந்த ரெண்டு ஆப்ஷனும் பொதுவா வந்து எங்களுக்கு இது தெரியும் இல்லையா, ஒரு இதை வந்து டாப் அலைன் பண்றது, அடுத்தது வந்து மிடில் அலைன் பண்றது, அடுத்து வந்து பாட்டம் அலைன் பண்றது அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செஞ்சுக்கலாம், அலைன் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த காலமை செலக்ட் பண்ணிட்டு அலைன் பண்ண போறோம். இது வந்து டாப் அலைன்மெண்ட் லைக் இப்போ மிடில் அலைன்மெண்ட் கொடுக்குறோம். சரியா, மிடில் அலைன்மெண்ட் கொடுக்குறோம். அடுத்து வந்து பாட்டம் அலைன்மெண்ட் கொடுக்குறோம். அப்ப இப்படி என்ன செஞ்சு கொள்ளலாம், எங்களுக்கு அலைன்மெண்ட் வேணும் மாதிரி மாத்தி கொள்ளலாம். இங்க நினைக்கிற ரெப் டெக்ஸ்ட் அண்ட் மெர்ஜ் சென்டர்ங்கிறது என்னத்துக்காக வேண்டி தந்திக்கிறாங்க. இப்ப பொதுவா வந்து இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பில்லிங் அட்ரஸ்ங்கிறது முழு ஃபுல்லாவே எங்களுக்கு எப்பியர் ஆகல. ஆனா சம் பார்ட் வந்து என்ன செஞ்சிக்குது, டிசப்பியர் ஆகி மறைஞ்சிக்குது இல்லையா, எனக்கு விளங்குது இல்லை. இப்படியான டைம்ல வந்து எங்களுக்கு இந்த கொலமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரத்துல ரோஸை வேண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். சரிதானே, அப்ப பாருங்க இப்ப கொலமை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த 4 சைடு எரோ காட்டும். சரிதான், நாங்க நேரத்தோடையும் பார்த்தோம் 4 சைடு எரோ சம்பந்தமா பில் ஹேண்டில் பார்க்கணும். ஓகேவா, இப்ப இந்த 4 சைடு எரோ வச்சு நாங்க ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி சொன்னா எங்களுக்கு தேவையான வித் என்ன செய்யலாம், நாங்க அதை கூட்டிக் கொள்ளலாம். சரிதானே, இப்ப பாருங்க இவ்வளவுக்கு எடுத்துக்கணும். அப்படி இல்லை எங்களுக்கு டபுள் கிளிக் பண்ணி இந்த 4 சைடு எரோ காட்டுற இடத்துல வச்சு நான் டபுள் கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் ஒட்டோவாக என்ன செஞ்சு கொள்ளும், அது அட வித் எடுத்துக்கணும். பாருங்க டபுள் கிளிக் பண்றோம், ஒட்டோவா என்ன செஞ்சுட்டு இவ்வளவுதான் சைஸ் அதுக்கு தேவை, வித் தேவை எண்ணிக்கிறது சொன்னால் இந்த வித் என்ன செஞ்சு கொள்ளும், அது எடுத்துக்கொள்ளும். அதே நேரம் எங்களுக்கு என்ன செய்யலாம், ரோவையும் என்ன செய்யலாம், ரோஸையும் வந்து நாங்க இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் எங்களுக்கு தேவையான மாதிரி. பாருங்க என்ன செஞ்சுக்கலாம், உங்களுக்கு தேவையான மாதிரி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, அடுத்து நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அலைன்ல ரெப் டெக்ஸ்ட். ரெப்னு சொன்னா என்ன, சுத்துறது இல்லையா. அப்ப ஒரு குழம்புக்குள்ளேயே அந்த டெக்ஸ்ட் அப்படியே சுத்தி எடுத்துக்கொள்றது. இப்ப பாருங்க நான் ரெப் டெக்ஸ்ட் கொடுக்குறேன், அந்த குழம்புக்குள்ளே என்ன செஞ்சுட்டு கஸ்டமர் கண்டக்ட் டீட்டெயிலுங்கிறத அந்த ஒரு குழம்புக்குள்ளேயே முழுசா ஃபுல்லாவே எடுத்துக்கொண்டுச்சு. சரிதானே, இப்படி இருந்த டெக்ஸ்ட்டை நாங்கள் என்ன செஞ்சோம், அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு ரெப் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். அந்த செல்லுக்கு முழுக்கவே என்ன செஞ்சுட்டு அந்த கண்டென்ட் செல் கண்டென்ட் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு. அடுத்தது வந்து merge and center. merge and centerல வந்து எங்களுக்கு சம் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. merge and center, merge across, merge cell and merge cell. merge and center merge சொன்னால் என்ன சொல்லுவாங்க, merge சொன்னா இணைக்கிறது இல்லையா, ரெண்டு காலம்ஸ் ரெண்டு செல்ஸ் இணைக்கிறது. அப்ப இவர் என்ன செய்வார் என்றால் ரெண்டு செல்லை இணைக்கிறதோட சேர்த்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி விடுவாரு. இருக்கிற கண்டென்ட்டை வந்து என்ன செய்வாரு, கண்டென்ட் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுவார். merge செல்ல பாத்தீங்க சொன்னால் செல்ல மட்டும் merge பண்ணு, ரெண்டு செல்லை நான் செலக்ட் பண்ணி merge செல் கொடுத்தோம்னு சொன்னால் அது என்ன செய்யும், ரெண்டு செல்லை மட்டும் merge பண்ணிடும்.
ஆனா உள்ளுக்கு இருக்கிற கண்டென்ட்ல எந்த ஒரு சேஞ்சஸும் அது ஏற்படுத்தாது. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த ரெண்டு கொலமை செலக்ட் பண்ணும். இப்ப இவர் இந்த கொலம்ல தானே டைப் பண்ணிக்கிறோம், A1 என்ற கொலம்ல தான் இவர் இருக்கிறார். ஓகேவா? A1 என்ற கொலம்ல டைப் பண்ணவர் தான் என்ன செஞ்சுக்கிறார், B1க்கும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறாரு. அப்ப என்ன செய்யறாங்க, A1 என்ற கொலம் என்ன செய்யணும், ஒன்று பெருசாக்கும். பெருசாக்கினு சொன்னா கீழே இருக்கிற அவலம் சேர்ந்து பெருசாகும் இல்லையா? அப்ப இப்ப என்ன செய்யறதுனாங்க, இவரையும் B1ஐ நான் செலக்ட் பண்ணிட்டு அலைன்ல போயிட்டு merge செல் கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? merge செல் கொடுத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இந்த கண்டென்ட் அப்படியே அதே லெஃப்ட் அலைன்மெண்ட்ல இருக்குது. அந்த ரெண்டு செல்லும் சேர்ந்து ஒரு செல்லா மாறி பாருங்க. இங்கனைக்கு கிளிக் பண்ணினாலும் A1 என்ற அட்ரஸ் தான் காட்டுது, இங்கனைக்கு கிளிக் பண்ணினாலும் A1 என்ற அட்ரஸ் தான் காட்டுது. ஓகேவா? அப்ப B1ஐயும் A1ஐயும் சேர்த்து ஒரு செல்லாக மாத்து. இதே இது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, அலைன்ல போயிட்டு merge and center ஆப்ஷனை கொடுக்க போறோம். சரி, merge and center ஆப்ஷனை கொடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன செஞ்சுட்டு அந்த கண்டென்ட் அந்த ரெண்டு செல்லுக்கும் நடுவுலையா மாத்தி தந்து. இப்ப நான் என்ன செய்யறேன், முன்னும் எக்ஸ்ட்ராவா இவ்வளோத்தையும் நான் என்ன செய்யறோம், செலக்ட் பண்ணிட்டு இப்ப நாங்க merge and center கொடுக்க போறோம். merge and center கொடுத்தா பாருங்க, இந்த டேபிளுக்கு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணி என்ன செஞ்சுட்டு நாங்க இந்த டெக்ஸ்ட்ல இந்த கண்டென்ட் எடுத்துக்கொள்ளோம். அப்ப இங்க இருக்கிற ரெட் டெக்ஸ்ட் அண்ட் merge சென்டர்ங்கிறவரு நாங்க மெனுவலா வந்து இப்படி இப்படி இழுக்கிறது, இப்படி என்ன செய்யறது, கொலம வித்த கூட்டுறது, இதுல ஹைட்டை கூட்டுறது, இப்படி செய்யறதை விட நாங்க என்ன செய்யலாம், இந்த ரெட் டெக்ஸ்ட் அண்ட் merge என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் எங்களோட ஒர்க்கை வந்து எஃபிஷியன்ட் ஆக்கி கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து ஆஹ் இதுல செல் ஸ்டைல் வந்து இல்லையா? இப்ப பாருங்க, இதுல எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செய்கிறோம், கம்பெனி நேம் என்ற செல்லுக்கு ஒரு கலர் கொடுத்திக்கிறோம், கண்டெக்ட் நேம் நேம் என்ற செல்லுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டோம், பில்லிங் அட்ரஸுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டோம், போன் இமெயில் அட்ரஸுக்கு ஒரு கலர் கொடுத்துட்டோம். இதான் இப்படி நான் செஞ்சு கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல் ஸ்டைல்ல போயிட்டு என்ன செய்யலாம், எங்களுக்கு ஒரு செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த செல் வந்து இந்த கலர்ல வரணும், ரெட் கலர்ல இல்லாட்டி கிரீன் கலர் இல்லாட்டி நேச்சுரல் கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லி இருக்குமாக இருந்தோம் சார், எங்களுக்கு தேவைப்படுமா இருந்தோம் சார், நாங்க செலக்ட் பண்ணி இந்த கலரை கொடுத்துக்கலாம். இல்லாட்டி நான் என்ன செய்யலாம், இவரை பாருங்க, இவர்ல இருக்கிற கலரை வந்து நார்மல் கலர் கொடுத்தோம்னா இல்லாம போயிட்டோம். அப்ப இருக்கிற ஒரு கலரை இல்லாம ஆக்கலாம் அல்லது எங்களுக்கு தேவைன்னு சொன்னாலும் அந்த கலரை எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஆஹ் இதுல வந்து என்ன செஞ்சுக்குது, இப்ப ஹெடிங் ஒன், இப்ப நான் வேர்ட்லையும் பார்த்தோம் இல்லையா, வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லையும் பார்த்தோம் ஹெடிங் ஸ்டைல் பண்றது. இப்ப ஹெடிங் ஒன் ஹெடிங் டூன்னு சொல்லி இதுல சந்திக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு வந்து ஹெடிங் ஒன்ஸ் எல்லாம் வந்து ஒன் எல்லாம் வந்து இப்படி இந்த ஃபார்மேட்ல வரும், டூ இந்த ஃபார்மேட்ல வரும், த்ரீ இந்த ஃபார்மேட்ல இப்படி டிஃபைன் பண்ணி வச்சுக்கிறான். அப்ப எங்களுக்கு என்ன செஞ்சுக்கொள்ளலாம், அதை செலக்ட் பண்ணி அந்த ஹெடிங்கை நான் செலக்ட் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு தேவைன்னு சொன்னா நியூ ஸ்டைல் போயிட்டு எங்களுக்கு தேவையான ஸ்டைல செஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஃபார்மேட் as a டேபிள். இப்ப இதெல்லாம் வந்து நான் ஒரு டேபிளாக
இப்படி கன்வெர்ட் பண்ணணுமாக இருந்தது சொன்னால் எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி எங்களுக்கு எந்த ஃபார்மேட் பிடிக்குதோ அதே மாதிரி என்ன செய்யலாம். Excuse me, sir. Hello, sir. சொல்லுங்க. சொல்லுங்க. Excuse me, sir. சொல்லுங்க. ஹலோ. சார் அந்த அந்த கலர்ஸை கொஞ்சம் அந்த 1 by 1 அந்த அந்த 1 by 1 அந்த டேபிள்ல கொஞ்சம் சார் அந்த 1 by 1 டேபிள்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டிடுமா கலரை? இதுலையா? ஹலோ சார். இதுலையா? விளங்குதா? ஹலோ. விளங்குதா? சார் அந்த ஏதாவது டேபிள் ஒன்று கலர்ஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டுங்க. என்ன செய்யலாமா உங்களுக்கு இப்ப நேரத்தோட எப்படி இருந்துச்சு? வெறுமனே ஒரு சும்மா சாரி இருக்கும் சார். இப்படித்தானே இருந்துச்சு, எங்களுக்கு ரஃபா இருந்துச்சு தானே, ஒன்று ஒரு டேபிள் ஒன்று இல்லாம சும்மா என்ன செஞ்சுச்சு, ஹலோ சார். செல் மட்டும் இருந்துச்சு. கிளியரா? ஹலோ. விளங்குதா? ஹலோ. சார் அந்த நீங்க முந்தி செஞ்சு ஆடினீங்களா சார் அந்த மத்த கலர்ஸ் மாத்திரமா அந்த டேபிள்? இதை சொன்னீங்களா? செல் ஏற்கனவே செஞ்சு அந்த மெத்தட் செல் அந்த கலர் ஸ்டைல மாத்திர. சொல்றீங்களா? ஹலோ சார். செல் ஸ்டைல ஹலோ. சொல்றீங்களா? ஹலோ. பேசுற கிளியரா இருக்குதா இல்லாட்டி அவருக்கு மட்டும்தான் அப்படியா? ஓம் சார். அந்த கலர்ஸ் கொஞ்சம் மாத்தினீங்க அது கொஞ்சம். ஓம் சார். செல் ஸ்டைல் தான் சார். எஸ். நான் பேசுற லேட் ஆகி வருதா இல்லாட்டி? இப்ப கிளியரா? ஓகேவா? ஹலோ. ஓம் சார். ஓகே விளங்குங்க. சார் இங்க கொஞ்சம் மழை ஆயிக்குது, அதனால கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூ. ஓகே, சாரியா. ஓகே. அப்ப இதுல அவர் கேட்டது வந்து செல் ஸ்டைல்ஸ். இதுல பாருங்க, இப்ப இது வந்து எங்களுக்கு எங்க தேவைப்படும்னு சொன்னா மிச்சமா வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஒரு இது படிக்க எங்களுக்கு விளங்கும். இப்ப ஒரு கடையில வந்து என்ன செய்யலாம்னா சில சேல்ஸ் ஸ்டேஜஸ், அதாவது இந்த வீக் வந்து இவ்வளோ செல் ஆகிக்குது, இவ்வளோ வந்து என்ன செஞ்சிக்குது, ஸ்டாக்ல ஈக்குது அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணணுமாக இருந்தேன்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஸ்கூல் எடுத்துக்கொண்டேன்னு சொன்னேன்னா ஸ்கூல்ல வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட மார்க்ஸ் எல்லாம் வந்து இந்த ரேஞ்சுக்கு கூட இருந்தா இந்த கலர்ல வரணும், இந்த ரேஞ்சு குறைய இருந்தா இந்த கலர்ல ஈக்கணும்ன்றது நாங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருந்தோம்னு சொன்னால், இப்ப 35க்கு கீழே எடுத்தாங்கன்னா பெஞ்ச் ரெட் கலர்ல வரணும் அப்படின்னு சொன்னா அந்த செல் என்ன செய்யலாம், இங்க இன்னைக்கு என்ன செய்யுது 35, 40, 20 அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் ஈக்குது. அப்ப என்ன செய்யறோம், இவங்கெல்லாம் வந்து மார்க்ஸ் வந்து
மிச்சமே மோசம். அப்ப என்ன செய்யறோம் நாங்க அவங்கள பேட் என்ற இதுல வந்து செலக்ட் பண்ணி அந்த செல்ட ஃபார்மேட்டை கலரை மாத்துறோம். ஜஸ்ட் இது. அப்ப இது வந்து நான் மெனுவலா செய்யறது. சரிதானே? அதாவது ஒரு பேட்ன்னு சொன்னா அதை வந்து ரெட் கலர்ல காட்டுறது, அல்லது குட்ன்னு சொன்னா அதை கிரீன் கலர்ல காட்டுறது, இல்லாட்டி ஒரு நார்மலான கலர்ல இருந்து சொன்னா அவரை வந்து என்ன செய்யறோம் நாங்க எல்லோ கலர்ல காட்டுறது. அப்படின்னு நான் என்ன செய்யறது, ஆஹ் இந்த செல் கலர்ஸை யூஸ் பண்ணி ஸ்டைலை யூஸ் பண்ணி மாத்திக்கொள்ளலாம். சரிதானே? அடுத்து பாருங்க, கல்குலேஷன் ஒரு இதுக்கு சொல்லிக்கிறான். இப்ப நாங்க ஒரு டோட்டல் ஒன்று கண்டு எடுத்துட்டோம். நீங்க இன்னைக்கு வந்து 35 and 40 ஈக்குவல் 35 பிளஸ் 40 கொடுக்குறோம். வந்து 75 ரிசல்ட்ஸ் வந்து ஓகேவா? இன்னைக்கு டோட்டல் அப்படின்னு கொடுப்போம். அப்ப டோட்டல்ங்கிறத வந்து இது கல்குலேட் பண்ணி தான் நிற்கிறோம். இப்போ கல்குலேஷன் ஒன்று நடந்திருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த 75 என்ன செஞ்சுக்கிறோம், இந்த செல்லை செலக்ட் பண்ணி இன்னைக்கு கல்குலேஷன் காட்டணுமாக இருந்தன்னு சொன்னால் இப்படித்தான் இந்த ஃபார்மேட்ல தான் இந்த செல் இருக்கணும். எங்களுக்கு ஒரு ப்ரீடிஃபைன்டான ஒரு ஸ்டைல் ஒன்று தந்திக்கிறான். இப்போ பேடா இருந்துன்னு சொன்னா அது ரெட் கலர்ல காட்டுங்க, குட்டா இருந்துன்னு சொன்னா அது கிரீன் கலர்ல காட்டுங்க, நேச்சுரல்னு சொன்னா எல்லோ கலர்ல காட்டுங்கன்னு சொல்லி காட்டின மாதிரி டேட்டா ஒரு கல்குலேஷன் நடந்திருக்குது அப்படின்னு காட்டணுமாக இருந்துன்னு சொன்னா என்ன செய்வோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இன்னும் சொல்வதாக இருந்தேன் சொன்னால், இப்ப காஷன் மார்க் என்னத்துக்கு வர்றது, எல்லோ கலர்ல அந்த முக்கோணம் அடையாளம் வந்திருக்கும் தானே. அப்ப அந்த மார்க் என்னத்துக்கு தரது, காஷன் ஒரு வார்னிங் இல்லையா. அதே மாதிரி ரெட் கலர்ல டேஞ்சர்னு காட்ட வர்றது. அப்ப இப்படியா என்ன செய்யறது, இன்னைக்கு கல்குலேஷன் நடந்திருக்குது, இந்த இது வந்து பேட்ன்றது குறிக்குது, இது வந்து கிரீன், அந்த கிரீன் வந்தா குட்ன்றதை குறிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சு கொள்றது, எங்களுக்கு ப்ரீடிஃபைனா தரப்பட்டிருக்கிற அந்த செல் ஸ்டைல் எடுத்து நாங்க பாவிக்கிறது. இப்ப இன்னைக்கு வந்து எக்ஸல்ல நான் இப்படி ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ணியிருந்தேன், செல் கலர் யூஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னா ஒரு ப்ரொஃபஷனலா எக்ஸல்ல ஒர்க் பண்றவர் உங்களோட எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணி பார்த்தாருன்னா இந்த செல்ல என்ன ஃபார்மட் நடந்திக்குது அப்படின்னு வச்சு பார்க்கக்குள்ளே வராங்க. நீங்க இன்னைக்கு ஒரு கல்குலேஷன் நடந்திருக்கின்றது அவர் என்ன செய்வார், ஐடென்டிஃபை பண்ணி கொள்வார். இன்னைக்கு 35 பார்க்கல, இன்னைக்கு வந்து ஒரு இந்த 35ங்கிறது ஒரு பேட் மார்க்ஸ் என்னத்தால அவர் 35 ரெட் கலர்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு, கலர் பண்ணிக்கிறாரு அப்படின்னு தான் இன்னைக்கு அவரு காட்டு. அப்ப இப்படியாக அந்த எக்ஸலை பாக்குறவங்களுக்கு லேசா விளங்கணும், வியூவர்ஸுக்கு லேசா விளங்கணும்ங்கிறத என்ன செய்யறது, நாங்க சில மார்க்ஸை வைக்கிறது இல்லையா. அதே மாதிரி நாங்க இப்ப ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்ப ஹைலைட்டர் முக்கியமான பாயிண்ட்ஸுக்கு அப்ப என்ன செய்யறது, ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணி வைக்கிறது, கிரீன் கலர்ல இந்த இது வந்து கிரீன் கலர்ல ஹைலைட் பண்ணி வைக்கிறது. அப்ப இப்படியாக என்ன செய்யறது, எங்களுக்கு தேவையான மாதிரி. இப்ப வார்னிங், இப்ப என்ன செய்யறது, இந்த நம்பர் நாங்க வார்னிங் கொடுத்து பார்ப்போம். வார்னிங் டெக்ஸ்ட், அப்ப இது வந்து ரெட் கலர்ல மாறி இல்லையா, டெக்ஸ்ட் மட்டும் ரெட் கலர். அப்ப இது வந்து வார்னிங். அப்ப நாங்க இது செல்லையும் மாத்திக்கிறோம், டெக்ஸ்டையும் முழுக்கிக்கிற டெக்ஸ்டையும் ரெட் கலர்ல மாத்திக்கிறோம். இங்க வந்து டெக்ஸ்ட்டை மட்டும் ரெட் கலர்ல மாத்திக்கிறோம். அப்ப இதுல என்ன எங்களுக்கு காட்டிக்கிறா, குட், பேட் அண்ட் நேச்சுரல். இப்படியாக நாங்க டிஃபைன் பண்ணணுமா இருந்தா இந்த கலர் யூஸ் பண்ணலாம். டேட்டா அண்ட் மாடல் யூஸ் பண்ணணுமா இருந்தா என்ன செய்யறது, கல்குலேஷன் நடந்திருக்குது அப்படின்னு காட்டணும்னா இதை யூஸ் பண்ணுறது. செக் செல், இந்த செல் வந்து செக் என்ன செய்யறது, டிக் பண்ணுவோம் தானே, அதுக்கு யூஸ் பண்ணியிருந்தா இந்த இந்த கலர் இந்த செல் ஸ்டைல் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? அதே மாதிரி லிங்க் செல், நாட், அவுட்புட், வார்னிங் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி என்ன செய்யலாம், அவங்களுக்கு அந்த கலர்ல கூட்டி குறைச்சும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? 20%. ஒவ்வொரு தீம் செல் ஸ்டைல் எங்களுக்கு தேவையான மாதிரி என்ன செஞ்சு கொள்ளலாம், கலரை வந்து அந்த பெர்சன்டேஜை கூட்ட 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 அந்த கலரோட திக்னஸ் என்ன செஞ்சுக்கணும், கூட்டிகிட்டே போகும். இது இருக்கிறதுக்கான முக்கியமான நோக்கம் வந்து நாங்க ஒரு சில சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம் தானே. ஒருத்தருக்கு ஒரு இதை பார்த்தா விளங்கும், ஒரு அடையாளத்தை பார்த்தா இதுக்கு தான் இந்த அடையாளம் வந்து விளங்கும். அப்ப அதே மாதிரியான ஒரு அடையாளத்தை காட்டுறதுக்கு தான் இந்த செல் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நான் மெனுவலா வந்து ஒன்றா கொடுக்குறது, ஆட்டோமேட் பண்றது இல்லை. இதுக்கு மாத்தமா நாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் படிக்கிற டைம்ல இப்ப இதுல வந்து பாருங்க, ஹைலைட் செல் ரூல்ஸ், கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன், ஈக்குவல் டு, டெக்ஸ்ட் தட் கண்டெய்ன்ஸ் a data occurring. சரிதானே? டூப்ளிகேட் வேல்யூஸ். அப்ப இதுல கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்யுங்க, லைட் ரெட் கலர்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கண்டிஷனல் ஃபார்மேட்ல லெஸ் தென் இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கலர்ல கொடுங்க. பிட்வீன், இதுக்கும் இதுக்கும் 20க்கும் 30க்கும் இடையில இருப்பாங்களா இருந்தா அவங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, இந்த கலர்ல கொடுங்க. ஈக்குவல் டு, அப்ப நாங்க கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தனியா படிக்கக்குள்ள என்ன செய்வோம், ஒவ்வொரு செல்லும் இந்த கலர்ல மாறணும்ங்கிறத ஒட்டோவா கொடுத்துருவோம். இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய சேலரி வந்து இந்த மந்த் வந்து அவருக்குரிய, சாரி இந்த மந்த் வந்து எங்களோட கடைக்கு ஷாப்புக்கு வந்த இன்கம் வந்து
50,000 குறைய இருந்துச்சுன்னு சொன்னா அதை ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணுங்க. அதே மாதிரி 50,000 கூட இருக்குமா இருந்தா அதை கிரீன் கலர்ல ஹைட் பண்ணுங்க. அப்ப நாங்க வந்து எக்ஸல் ஷீட் ஓபன் பண்ணி வச்சுட்டு மெனுவலா எந்தெந்த மந்த் எல்லாம் எந்தெந்த டேஸ் எல்லாம் 50,000 குறைய இருக்குன்னு பார்த்து ஒவ்வொரு வரியா ரோவா பார்த்து 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 வர்றது கஷ்டம் இல்லையா? அப்ப இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நாங்க யூஸ் பண்ணுவோமாக இருந்தேன்னு சொன்னால் எல்லாரும் செஞ்சிடும். நாங்க இன்னைக்கு ஒன்ஸ் நாங்க ஒரு 50,000 60,000 கொடுத்தோடனே அது ஒட்டோவா கலர் எடுத்துக்கொள்ளும் அந்த செல்லு. அப்ப நாங்க அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் படிக்கிற டைம்ல என்ன செய்வோம், அதை பார்ப்போம். ஓகேவா? அப்ப இது ஓகேவா உங்களுக்கு? செல் ஸ்டைல்ஸ் யூஸ் பண்றது இந்த பர்பஸுக்காக வேண்டிதான். ஓகே ஓகே சார். தென் அடுத்தது வந்து செல்ஸ்ல பாருங்க. இப்ப எங்களுக்கு இங்கனைக்கு வந்து சம் டேட்டாஸ் தந்திக்கிறோம், கொஞ்சம் டேட்டாஸ் தந்திக்கிறோம். இப்ப இந்த டேட்டால நான் என்ன செய்ய போறோம், இங்கனைக்கு ஒரு டேட்டா மிஸ் ஆகிட்டு இங்கனைக்கு ஒரு டேட்டா மிஸ் ஆகிட்டு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு என்ன செய்யணும், இன்சர்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ நாங்கள் மெனுவலாக செய்கிறதா இருந்தால் கொப்பி ஒரு எக்ஸசைஸ் புக்கில் ஒரு பென் எடுத்து ஒரு டிபெக்ஸ் எடுத்து ரேசர் எடுத்து அழிச்சு அதை என்ன செய்யணும், திருப்பி எழுதுவோம். அப்போ இங்கே வந்து என்ன செய்யறல, நாங்கள் அப்படி அழிச்சிட்டு வைக்கிற வேண்டிய அவசியம் இல்லை. இதை என்ன செய்யறது, இன்னைக்கு 4வது ரோல ஏரியா ரியல் எஸ்டேட்ங்கிறது கம்பெனி நேம் வந்துட்டு இவர் இன்னைக்கு வரக்கூடாது, இவர் 5ஆவதுல தான் வரணும்னு சொன்னா இவரை டிலீட் பண்ற, இப்படி டிலீட் பண்றா இவரை என்ன செய்யும், இவரை டிலீட் பண்ணுவோம். அப்புறம் இவரில் 5ஆவதுல அதே பேர் எழுதுவோம். அப்படி மாறி 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 வந்து செய்யறாரு. அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாவே இல்லை இல்லையா? அப்ப என்ன செய்யறது, நாங்க எங்கனைக்கு நாங்க மிஸ் ஆக்கி இருக்கிறோமோ அங்கனைக்கு வந்து என்ன செய்யறது, இன்சர்ட் என்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ட் செல், இன்சர்ட் ஷீட் ரோஸ், இன்சர்ட் ஷீட் கலம்ஸ், இன்சர்ட் ஷீட் இப்படியான ஆப்ஷன் தந்திக்கிறான். அப்ப இன்சர்ட் செல்ஸ் சொன்னா என்ன, ஒரு செல்ல இன்சர்ட் பண்ணணுமாக இருந்தால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இன்சர்ட் ஷீட் ரோஸ், ஒரு ஷீட்ல இருக்கக்கூடிய முழு ரோவையும் இப்ப பாருங்க 4 என்றது எப்படி என்ன வருது, இப்படி தொங்கல் வரைக்கும் போயிட்டே இருந்தான். நான் சொன்னோம்ல XFDன்னு சொல்லி. அப்ப அது வரைக்கும் போகும், அது வரைக்குமான ரோவை இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இந்த இது யூஸ் பண்ணும். இப்ப செல் இன்சர்ட் பண்ணா ஒரு செல் மட்டும், இப்போ 4 சொன்னா இன்னைக்கு என்ன செய்யும், ஒரு செல் மட்டும் எக்ஸ்ட்ராவா இட் ஆகும். இன்சர்ட் ஷீட் காலம், ஒரு காலம் ஆட் பண்ணுங்க. இப்ப டிக்கு பிறகு என்ன செய்யணும், இருக்கிற இடத்துல நாங்க வேற ஒரு இப்ப வேற என்ன சொல்லலாம், என்ஐசி. ஓகேவா? என்ஐசின்ற ஒரு ஃபீல்டு காலம் ஆட் பண்ண போறோம். அப்ப என்ன செய்யறது, டிக்கு போறோம் என்ஐசின்ற காலம் தான் வரணும். ஆனா இ லைக்கிறது இமெயில் அட்ரஸ். அப்ப இவர் என்ன செய்யணும், எஃப்க்கு மாத்தணும். இ லைக்கிறவரை என்ஐசின்றதுனா சேஞ்ச் பண்ணணும். அப்ப என்ன செய்யறது, இன்னைக்கு வந்து வச்சு நாங்க ஷீட் காலம் ஆப்ஷனை கொடுத்தோன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், அங்கனைக்கு ஒட்டோவா ஷீட் காலம் ஒன்று எட் ஆகும். அங்கனைக்கு என்ன செய்யலாம், எங்களுக்கு நாங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது இன்சர்ட் ஷீட், ஒரு ஷீட்டு. இப்ப நாங்க நேரத்தோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே சொன்னோம் இல்லையா, ஷீட் 1 இருக்குது, ஷீட் 1 ஷீட் 2 சொல்லி எங்களுக்கு தேவையான மாதிரி எட் பண்ணிட்டே போகலாம். அதே மாதிரி இங்கேயும் என்ன செய்யும், அந்த ஆப்ஷன் தந்திக்கலாம். இங்க பிளஸ் சிம்பால் தந்து எங்களுக்கு எட் பண்றதுக்கு நியூ ஷீட் தந்திக்கிற மாதிரி இன்சர்ட் ஷீட், ஒரு ஷீட்டை நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம், இன்சர்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இங்கேயும் தந்திக்கிறான். அப்ப இதே ஆப்ஷன் தான் இங்கேயும் இருக்குது, இந்த ஆப்ஷன் தான் இங்கேயும் தந்திக்கிறாங்க. ஓகேவா? இப்ப நான் பார்ப்போம், இன்னைக்கு என்ன செஞ்சுவோம், ஒரு செல் இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு கேட்டு வருது என்ன, shift cells right, shift cells down, entire row, entire column. இப்ப உங்களோட செல்ல வந்து எங்க இன்சர்ட் பண்ணணும், ரைட்லயா டவுன்லயா, மேல ரைட் சைட்லயா, அந்த இருக்கிறதுக்கு வலது பக்கத்துலயா, அல்லது இருக்கிறதுக்கு டவுன்லா, இல்லாட்டி என்டையர் ரோ, முழு ரோவையும் நாங்க எட் பண்ணணுமா, இல்லாட்டி என்டையர் கொலம், இல்லாட்டி முழு கொலமும் எட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கு. நாங்க ரைட் கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? இப்ப என்ன செஞ்சிக்குது, ரைட் சைட்ல சரிதானே இருக்கிற ஒரு ரைட் சைட்ல என்ன செஞ்சுக்கணும், இவரை வச்சுட்டு அவர் அப்படியே ரைட் சைடுக்கு தள்ளிட்டு. அப்ப பாருங்க, இன்சர்ட் ரைட், இன்சர்ட்ல நான் கொடுத்துட்டு இன்சர்ட் செல்ல ஷிஃப்ட் செல்ஸ் ரைட், ஷிஃப்ட்னு சொன்னா என்ன, மாத்து இல்லையா? அப்ப இருக்கிற செல்ல வந்து ரைட் சைடுக்கு மாத்து சொல்றோம். சரிதானே? அதே மாதிரி பாருங்க, அடுத்த இதை கொடுத்து பார்ப்போம். ஷிஃப்ட் செல்ஸ் டவுன், இருக்கிற செல்ல கீழாக்கு. அப்ப மேல ஒரு ரோ மேல ஒரு செல் வர போறார் இல்லையா? ஓகே, அப்ப பாருங்க இருக்கிறவர் கீழே போயிட்டாரு, மேல ஒரு செல் எங்களை எக்ஸ்ட்ரா வந்துட்டு. ஓகேவா? அப்ப இங்க என்ன செய்வோம், அடுத்த வந்து இன்சர்ட்ல இன்சர்ட் ஷீட் ரோஸ், ஒரு ரோ எட் பண்ண போறோம். 7க்கு கீழே 8வது ரோல நாங்க தனியா வேற ஒருத்தர் டீட்டெயில் எட் பண்ண போறோம். சரியா? கம்பெனி நேம், கான்டாக்ட் நேம், அதே மாதிரி பில்டிங் அட்ரஸ், ஃபோன், இமெயில் ஐடின்னு சொல்லி
வேறொருத்தர் இதை வந்து எட் பண்ண போறோம். அப்ப 8வது அழிச்சிட்டீங்க. அப்ப என்ன செய்யற, ரோவை எட் பண்றது. 8வதுல என்ன செஞ்சுட்டு 8 ஆகிட்டு தேவையான மாதிரி என்ன செஞ்சலாம், எங்களுக்கு எட் பண்ணிட்டு போகலாம். அப்ப இன்சர்ட் ஆப்ஷன் நாங்க என்ன செய்யறோம், இதுக்கு யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கொலம், இங்க நீ கொலமை செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஷீட் காலம், ஒரு காலம் எட் பண்ண போறோம். ஓகேவா, என்ன செஞ்சிட்டோம், ஒரு காலமை இங்க எட் பண்ணிட்டோம். ஓகே தானே. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க இன்சர்ட் பண்ற டைம்ல எங்க டேட்டாவை ரைட் சைடுக்கு தள்ளிட்டு அதுக்கு முன்னுக்கிற கொலமை தான் என்ன செய்யும் எங்களுக்கு எட் பண்ணி தரும். இது ஃபுல்லா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கொலம் என்ன செஞ்சுக்கிறோம், நாங்க எட் பண்ணிக்கிறோம். ஓகே தானே. அடுத்து அதே மாதிரி இப்ப இன்சர்ட் பண்ண மாதிரி டிலீட் பண்ண போறோம். ஓகேவா, டிலீட் பண்றது. இப்ப என்ன செய்யறது, இவரை வந்து டிலீட் பண்ணுவோம். இப்ப டிலீட் பண்ண, டிலீட் செல், இந்த செல்லை டிலீட் பண்ண கேக்கு. ஓகேவா, டிலீட் கொடுத்தா ஓகே, அந்த செல் அப்படி என்ன செஞ்சுட்டு பேத்துரு. அப்ப இது வந்து நார்மல் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லையா. அதே மாதிரி இந்த ரோவை செலக்ட் பண்றோம், 6th ரோ. இவரை செலக்ட் பண்ணிட்டு என்ன செய்யறோம், delete ஷீட் ரோஸ், இந்த ரோ அப்படியே என்ன செஞ்சுட்டு delete பண்ணிடு. அப்ப 6வது நம்பர்ல இருக்கிற முழு டீட்டெயிலுமே இல்லாம போயிட்டு. ஓகேவா, பாருங்க. ஓகே, போயிட்டு. இப்ப இவரை நாங்க எட் பண்ண டி என்ன செஞ்சிட்டோம், இப்ப இல்லாம தேவையில்ல, அவர் தேவையில்லன்னு சொல்லி இல்லாம. அப்புறம் delete ஷீட் காலம்ஸ், இவரை இல்லாம ஆக்கினா பழைய மாதிரி என்ன செஞ்சிடுவார், வந்துடுவார். ஓகேவா. அடுத்து நாங்க நேரத்தோட சொன்னோம், எங்களுக்கு வந்து சரியா இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் வித் இந்த கொலம்ட வித் வந்து போதாமைக்குது, டேட்டா எல்லாம் மறைஞ்சிக்குது. அப்ப இப்ப என்ன செய்யறாங்க, எங்களுக்கு இந்த டேட்டா ஃபுல்லாவே எப்பியர் பண்ணணும். அப்ப நாங்க நேரத்தோட சொன்ன கொண்டு ரெப்டெக் யூஸ் பண்ணுவோம், இல்லாட்டி merge அண்ட் சென்டர்ன்றதை யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னா ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ண, இப்படி பிடிச்சி இழுத்து ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ணணும்னு சொல்லணும். அல்லது என்ன செய்யலாம், எங்களுக்கு இதுல டபுள் கிளிக் பண்ண ஆட்டோவா என்ன செஞ்சிடும், எங்களுக்கு அதுக்குரிய வித்தை எடுத்துக்கொள்ளும். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இப்ப இந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த செல்ல பாத்தீங்கன்னா ஃபார்மட்ல எக்ஸ்கியூஸ் மீ சொல்லுங்க. சார், அந்த டபுள் கிளிக் வந்துட்டு அந்த குளத்துக்குள்ள வச்சு பண்ணணுமா இல்ல அந்த கோணர்ல வச்சு பண்ணணுமா? டபுள் கிளிக் வந்து இப்ப நீங்க இப்படி மேல கொண்டு போனீங்கன்னா 4 சைட் ஏரோ காட்டும். இந்த கொலம்ல நேமிக்கு தானே ABCD மேல அந்த இடத்துல வச்சு டபுள் கிளிக் பண்ணி இங்கனைக்கு வச்சு காட்டுறதுக்கு டபுள் கிளிக் காட்டாது. ஆக மேல போயிட்டு எந்த கொலமை நீங்க சைஸ ரீசைஸ் பண்ண போறீங்களோ அவர்ல வச்சு டபுள் அந்த நடு சென்டர்ல இந்த சிக்கும் டிக்கும் சென்டர் ரெண்டும் ஜாயின் ஆகிற இடம் இன்டர்செக்ஷன்ல. ஓகேவா, இன்னைக்கு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஒட்டவா என்ன செய்யும். இப்ப நான் என்ன சொன்னேன்டா, ஓகே அப்ப இப்ப என்ன செய்ய போறேன்டா, இவரை நான் இவ்வளவு நேரம் சொன்ன ஆப்ஷனோட இன்னொரு ஆப்ஷன் சொல்லணும். ஃபார்மட்ல போயிட்டு என்ன செய்யறது, ஆட்டோ ஃபிட் கொலம் வித்தை வந்து ஆட்டோ ஃபிட் பண்ணுங்கன்னு சொல்லணும். சரி, என்ன செஞ்சுட்டு ஒட்டோவா இந்த ஃபார்ம். அப்ப நாங்க இங்க டபுள் கிளிக் பண்ணின அதே வேலையை இங்க என்ன செய்யறோம், நாங்க இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி செய்யறோம். அன்னைக்கு நாங்க லேசா டபுள் கிளிக் பண்ணி எடுத்தோம், அதே ஆப்ஷன் தான் நீங்க என்ன செஞ்சீங்க இந்த ஃபார்மட்ல எங்களுக்கு தந்திக்கிறான். சரிதானே. சரி, ஒட்டோசம் என்றது வந்து நாங்க ஃபார்முலாஸ் படிக்கிற டைம்ல அதை பத்தி பார்க்கலாம். நான் ஒன்றும் அந்த ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணல தானே. அப்ப அந்த கணக்கு சம்பந்தமான விஷயம் வரக்குள்ள அதை நான் பார்ப்போம். அடுத்தது கிளியர் ஆப்ஷன் இருக்குது. ஃபில் என்ற ஆப்ஷன் நாங்கள் ஃபில் ஹேண்டில் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படித்தோம் இல்லையா, அந்த ஃபில் தான் நீங்க செஞ்சுக்கிறாங்க. நாங்கள் அந்த ரைட் சைட்ல ஃபில் பண்ணணுமா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுப்போம். சரியா, இந்த இவரை வந்து என்ன செய்ய போறேன்டா, இப்படி பிடிச்சிருத்தா மேல ஃபில் ஆகுவார். ஃபில் சீரிஸ் மைனஸ்ல போகும். ஓகேவா, இப்படி பிடிச்சி கீழே டவுன் ஏரோல இழுத்துன்னு சொன்னா பிளஸ். அதே மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு இப்படி பிடிச்சி இங்கிட்டு ரைட் சைடு இழுத்தண்டா ஃபில் சீரிஸ். சரி, வரல. சரியா, ஃபில் சீரிஸ் ரைட் சைடு. அதே மாதிரி இவரை இங்கிட்டு இழுத்துன்னு சொன்னா ஆரஞ்சு வர அந்த எக்ஸ் அச்சு Y அச்சு மாதிரி மாறுவார். இதே ஆப்ஷன் எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா இங்க தந்திக்கிறான், எடிட்டிங் ஃபில்
fill down. சரி, எக்ஸல் கொஞ்சம் ஸ்டக் ஆகுதுல்ல. சரியா, அப்ப இந்த ஃபில் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு ஒர்க் ஆகுது இல்ல. சரி, இப்ப இதே ஆப்ஷன் தான் அங்க என்ன செஞ்சுக்கிறேன், நாங்க இங்க வந்து ஃபார்மட்ல பட்டோஃபிட் குழம்பிட் பார்த்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து நாங்க என்ன செய்யறது, ஒட்டோவா பிடிச்சி இப்படி இழுக்கிறத அங்கங்க எனக்கு ஆப்ஷனா தந்திக்கிறாங்க. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், எங்களுக்கு இது மாதிரி நாங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் ஆப்ஷன் தான் நாங்க தந்திக்கிறோம். ஓகேவா, ஃபில் டவுன், ஃபில் அப். நீங்க வந்து உங்களத்துல ரன் பண்ணி பாருங்க, எனக்கு இது சப்போர்ட் ஆகுது இல்ல. ஓகேவா, இதே ஆப்ஷன் தான் நீங்க தந்திக்கிறாங்க பாருங்க. ஃபிளாஷ் ஃபில், ஃபில் வித்தவுட் ஃபார்மட்டிங், ஃபில் ஃபார்மட்டிங் ஒன்லி. அப்ப இது நாங்க வந்து கண்டு பார்த்தது இல்லையா. ஓகே சார் அதாவது இந்த இலக்கத்துல வச்சு நம்ம தேவையானதுல அது வரணும்னு சொன்னா அது better தான். அது டவுன் கீழே வேணும்னா டவுனை கொடுத்தா அப்படி அது காப்பி ஆகிரும். அப்படியா சார்? ஓ, அதான் இப்ப பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் சொன்னேன். இப்ப நம்பர்ஸ் யூஸ் பண்ணி இப்ப இன்னைக்கு வந்து 1 கொடுத்தேன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு 1 2 3 4 5 டைப் பண்ணி பண்ணி போகணுமா? 2 3 அப்படின்னு டைப் பண்ணி போக தேவையில்லை. என்ன செய்யலாம், அவங்களுக்கு கீழே பிடிச்சி இழுத்தேன்னு சொன்னா இழுத்துட்டு ஃபில் சீரிஸ் கொடுத்தோம்னா 1 2 3 4 சொல்லி உங்களுக்கு எவ்வளவுக்கு நாங்க ஃபில் பண்ணிக்கிறோமோ, ஃபில் பண்றோம் தானே, பிடிச்சி இழுத்து ஃபில் பண்றோம் இல்லையா, எவ்வளோத்தையும் ஃபில் பண்ணித்தான்னு சொல்றோம். ஃபில் பண்ண சொன்னா அவ்வளோ நம்பர்ஸும் எங்களுக்கு வரும். அதே மாதிரி நான் நேரத்தோடனே சொன்னேன் 1 டே அப்படின்னு கொடுத்தோன்னு சொன்னா இதை நாங்க பிடிச்சி ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்றோம். அப்ப என்ன செஞ்சுது, அப்படியே டைம் இந்த டேஸ் எல்லாம் வந்து அப்படியே ஃபில் பண்ணப்படுது. அதான் ஃபில். இப்போ இங்கால இழுத்தண்டா ஃபில்லா, அதே மாதிரி இங்கிட்ட இழுப்போம். இங்கிட்ட இழுத்தண்டா மண்டேக்கு போகிறோம், சண்டே சாட்டர்டே. அதே மாதிரி என்ன செய்வோம், அப் மேலே ஃபில் பண்ணுவோம். மேலே ஃபில் பண்ண செய்யுது, அதே மாதிரி ஃபில் ஆகுது. ஓகேவா, அப்போ இந்த ஆப்ஷன் தான் நாங்கள் தந்திக்கிறாங்க. எங்களை சைடுக்கு நான் ஃபில் பண்ணணுமோ அப்பா டவுனா ரைட்டா லெஃப்டான்னு பார்த்து என்ன செய்யுது, அங்கே சைடு நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன செய்யுது, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே டைப் ஒன்னோட டைப் பண்ணிட்டீங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி 1 2 3 4 5 6ன்னு சொல்லி சீரியல் நம்பர் டைப் பண்ணிட்டு அப்படியே போகணுன்ற அவசியமும் இல்லை. ஓகேவா, என்ன செஞ்சலாம், எங்களை பிடிச்சி ஃபில் பண்ணிட்டு சொன்னா எங்களுக்கு தேவையான அளவு டேட்டாஸ் எங்களுக்கு வரும். அதே மாதிரி நாங்கள் சீரியல் நம்பர்ஸ் எடுக்கிறதுக்குன்னே தனியான ஒரு ஃபார்முலா இருக்குது. நாங்கள் அந்த ஃபார்முலா படிக்கிற டைம்ல சீரியல் நம்பர் எப்படி நாங்கள் அப்படி ட்ரெக் அண்ட் ட்ராப் பண்ணாம அப்படி ஃபில் பண்ணாம ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு 100 அல்லது 1000 அப்படின்னு சொல்லி தேவையான அந்த சீரியல் நம்பர்ஸ் எடுக்கிறதுங்கிறத நாங்கள் அந்த டைம்ல பார்ப்போம். ஓகேவா, அடுத்தது வந்து இன்சர்ட்ல அடுத்து ஹோம்ல. ஓகே, இதெல்லாம் வந்து நாங்க பார்த்தது தானே. வேர்ட்ல போல்ட் பண்றது, டெலிட் பண்றது, அண்டர்லைன், கலர் பண்றது, டெக்ஸ்ட் கலர் மாத்துறது, சரிதானே. இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது, இதெல்லாம் வந்து நாம வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல பார்த்தது. இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது இப்ப வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்ப நாங்க அது ஃபார்முலாஸ் படிக்கிற டைம்ல இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன செய்யலாம் அதை பத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வந்து இன்சர்ட்ல டேபிள்ஸ் அண்ட் பிவோட் டேபிள் இருக்குது. அதே மாதிரி செக் பாக்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து சார்ட்ஸ்.
இவ்வளவு தான் நாங்க என்ன செய்யறோம் இதுல பார்க்க வேண்டியது. அதுல எடுத்த டெக்ஸ்ட் சிம்பால்ஸ் இதெல்லாம் வந்து நாங்க வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்லாம் பார்த்துப்போம்னு நினைக்கிறேன். இதுல எங்களுக்கு முக்கியமா எக்ஸல் தேவைப்பட்ட இந்த பிவோட் டேபிள். பிவோட் டேபிள்னு சொல்றது வந்து ஈஸியா வந்து நாங்க லேசா ஒரு சமரி எடுத்துக்கொள்ளுது. ஒரு 4 ரீஜன்ல ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 ரீஜன்ல சேல்ஸ் நடக்குன்னு சொன்னா ஒவ்வொரு ரீஜன்லயும் எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குது, யாரு எவ்வளவு வித்திக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறது அந்த பிவோட் டேபிள் யூஸ் பண்ணி லேசா ஒரு டேட்டாவை சமரைஸ் பண்ணி எடுத்துக்கொள்வதற்கானவே. அப்ப அதை நாங்க தனியா ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. டேபிள்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் நாங்க இது எங்களுக்கு இங்க எக்ஸல்ல பெருசா தேவைப்பட்டதில்ல. அப்ப இங்க இன்னைக்கு நான் பாக்குறேன் பியூர் டேபிள் அண்ட் டேபிள். அடுத்தது ட்ரா. இந்த ஆப்ஷன்ல வந்து இது நாங்க வேர்ட்ல படிச்சது இல்லையா, ட்ரா பண்ற சம்பந்தமாக. அடுத்து எங்களுக்கு முக்கியமா இங்க தேவைப்படுறது பேஜ் லே அவுட் தான் நான் இப்ப சொல்ல போறோம். பேஜ் லே அவுட்ங்கிறது பிரிண்ட் ஆப்ஷனோட சம்பந்தப்பட்டது. இப்ப நான் எங்களுக்கு நார்மலா தெரியும் ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுவதாக இருந்தேன்னு சொன்னால் கண்ட்ரோல் பிளஸ் பி, கண்ட்ரோலோட பியை நாங்க கிளிக் பண்ணுவோமா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன செய்யும், பிரிண்ட் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதான் வந்து பிரிண்ட் இன்டர்ஃபேஸ். அப்ப இதுல பாருங்க, முதலாவது நாங்க பிரிண்டர், இப்ப இதுல நான் பிரிண்டர் ஒன்று கனெக்ட் பண்ணி இல்லை. ஸோ எங்களுக்கு அந்த பிரிண்டர் நேம் காட்டுது இல்லை ஒன்றும், மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப். அப்ப பிரிண்டர் நேமை செலக்ட் பண்ணுவோம். அடுத்து எங்களுக்கு எந்த ஷீட் நாங்க ஆக்டிவ்ல இருக்குதோ அந்த ஷீட் எங்களுக்கு இங்கே appear ஆகும். இப்படி நாங்க பிரிண்ட் பண்றதுக்கு முன்னால சில விஷயங்களை கவனிக்கணும். அப்படியான விஷயங்கள் தான் நீங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி தந்திக்கிறாங்க. ஓகேவா? சரி. இந்த ஷீட் வந்து எல்லாருக்கும் விசிபிள் ஆகித்தானே? எஸ் சார். ஓகே. நான் வந்து உங்களுக்கு இதை வந்து என்ன செய்யறேன்டா குரூப்ல மீட்டிங்லேயே போட்டு விடுறேன். நீங்க வந்து என்ன செய்யுங்கடா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா பேஜ் லே அவுட்ல எங்களுக்கு இதுல நேம் ஜனவரி பிப்ரவரின்னு சொல்லி மந்த்ஸ் தந்திக்கிறாங்க. அதே மாதிரி நேம் யாரு வித்திக்கிறாங்கன்னு அவங்களோட பேரு, ஒவ்வொரு மாசமும் செல் ஆகின அமௌண்ட், அடுத்தது அந்த இயர்ல முழுக்க விற்பட்ட டோட்டல், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வித்திக்கிறாங்க, அந்த வருஷம் முழுக்க எவ்வளவு வித்திக்கிறாங்கன்னு சம்பந்தமா டீட்டெயில் தந்திக்கிறாங்க. சரி, ஓகே. அப்ப முதலாவது நாங்க வந்தோடனே மார்ஜினை செட் பண்ணணும். பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னால மார்ஜின் செட் பண்ணிக்கொள்ளணும். எங்களோட மார்ஜின் வந்து நாங்க எக்ஸல் ஷீட் எப்பயும் பிரிண்ட் எடுக்க கூட பொதுவாக வந்து நெரோ மார்ஜின்ல தான் வச்சுப்போம். ஏன்னு சொன்னால் எக்ஸல் ஷீட் வந்து கொஞ்சம் வைடா இருக்கிறதுனால எல்லா டேட்டாவும் என்ன செய்யணும், உள்ளுக்காகணும் இல்லையா? உள்ளுக்காகினா தான் எங்களுக்கு அந்த டேட்டாஸை வந்து ஒரே ஷீட்ல பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மோஸ்ட் ஆஃப் த கேஸ்ல வந்து எல்லா டேட்டாஸையும் ஒரு ஷீட்ல எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு ஷீட்ல A4 ஷீட்ல எவ்வளோத்தையும் எடுக்கிறதுன்றது கஷ்டம். A3 இருந்தேன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம். A4 ஷீட்ல தான் எடுக்கணும்னு சொன்னால் நாங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்ப குழம்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக்கி அப்படித்தான் எடுக்கணும். சம்டைம்ஸ் அப்படி நாங்க சின்னதாக்கி அட்ஜஸ்ட் பண்ற டைம்ல அந்த டேட்டாஸ் வந்து மறைஞ்சிடலாம், டிசப்பியர் ஆகிடலாம். அப்படியான டைம்ஸும் இருக்குது. அப்ப ஸோ நாங்க பொதுவா வந்து நெரோ மார்ஜின்ல என்ன செய்வோம், எங்களோட பேஜ் இதை வந்து லேஅவுட்டை செட் பண்ணுவோம். ஓகேவா? மார்ஜினை செட் பண்ணுவோம். அது ஓரியன்டேஷன் வந்து எங்களுக்கு போர்ட்ரேட்டோ லேண்ட்ஸ்கேப் எப்படி வேண்டாலும் நான் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த சைஸ் வந்து நான் என்ன செய்வோம், வளமையா செட் பண்ண மாதிரி எங்களுக்கு A3 A4 அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், நான் செட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து பிரிண்ட் டைட்டில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. ஓகேவா? இப்ப இதை பாருங்க, நான் பிரிண்ட் பண்ண போக்கள் எங்களுக்கு வரக்கூடிய வியூ வந்து இப்படித்தான் நிற்கும். பாருங்க, எனக்கு நேம் இருக்குது ஜனவரி பிப்ரவரி நவம்பர் டிசம்பர் டோட்டல். இந்த ரெண்டும் வந்து அடுத்த பேஜுக்கு தான் வரப்போகுது. ஒரு A4 ஷீட்ல நாங்க பிரிண்ட் எடுப்போமா இருந்தா எங்களுக்கு இவ்வளவு டேட்டா மட்டும்தான் வரப்போகுது. சரியா?
சரிதானே? இப்போ A4 ஷீட்ல நாங்க சைஸ் பண்ணி எடுத்தீங்க. இப்போ மார்ஜின் டாப் நெரோ கொடுத்திக்கிறோம், ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் கொடுத்திக்கிறோம், சைஸ் வந்து A4 கொடுத்திக்கிறோம். அது இப்படியா செட் பண்ணி எடுத்தாலும் பாத்தீங்கன்னா 2 column வந்து வெளியே போயிட்டுருச்சு. அப்ப இவர் என்ன செய்யறாங்க, ஒன்று உள்ளுக்கு எடுக்கணும், இல்லாட்டி அப்படியே பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஓகேவா? உள்ளுக்கு எடுப்பதா இருந்தேன்னு சொன்னா என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யலாம், சின்னதாக்கி பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் சின்னதாக்கி என்ன செய்ய, டிசம்பர் உள்ளுக்கு வந்துட்டார் இல்லையா? சம்டைம்ஸ் நாங்க சின்னதாக கூட என்ன செஞ்சிருந்தா இந்த நம்பர்ஸ் எல்லாம் பவுண்ட் சைன்ல மாறி, அதாவது ஹேஷ் ஹேஷ் பாருங்க, இப்ப எல்லாமே ஹேஷ் ஆயிட்டு. இப்ப இதுக்குரிய அர்த்தம் என்ன, இந்த செல்ல இந்த கண்டென்ட்டை காட்டுறதுக்கான வித் போதாது, இடம் இல்ல, அவ காட்டிக்கொள்ள இயலாது. சோ என்ன செஞ்சிட்டு அது பவுண்ட் சைன்ல மாத்திடுச்சு. ஓகேவா? ஹேஷ் ஹேஷ் சிம்பிளா மாத்திடுச்சு. அப்ப என்ன செய்யறது, அதுக்கு ஏத்த மாதிரி தான் நான் பார்த்து அதை பெருசாக்குறது, சின்னதாக்கணும். அப்ப இவ்வளவு சைஸ் வச்சுன்னு சொன்னா என்ன செஞ்சிருது, அது காட்டுது. அதே மாதிரி என்ன செய்யறது, அங்கேயே எனக்கு சின்னதாக்கும். ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துக்கிட்டு நம்ம சொல்லுங்க. மெனுவலா செய்ய ஓட்டோவா செய்யற டாபிக் சொல்லி. ஆட்டோவா செய்யறது அப்படின்னு இல்லை, நாங்க மெனுவலா எங்களுக்கு பார்த்து தான் செய்யணும். ஷீட்டு ஸ்ப்ரெட் ஷீட்டே அப்படி எங்களுக்கு ஒட்டோவா செஞ்சு தராது. நாங்க எங்கட சைஸுக்கு ஏத்த மாதிரி, நான் எந்த ஷீட்டுக்கு ஏத்த மாதிரி பிரிண்ட் பண்ண போறோமோ அதுக்கேத்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஓகே. அப்ப பார்த்தாலும் என்ன செய்யுது, டோட்டல் வந்து என்ன செய்யுது, வெளியில தான் இருக்குது. ஸோ சரி, ஓகே. அப்ப எங்கடது வந்து என்ன செய்ய போகுது, இவ்வளவுதான் சின்னதாக்கலாம். இதுக்கு மிச்சம் சின்னதாக்கினா டேட்டாவெல்லாம் மறையுது இல்லையா? அப்ப இது ஒரு விஷயம். அப்ப மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ், பிரிண்ட் ஏரியா அண்ட் ஆப்ஷன் வந்து நாங்க இப்படி ஒரு விஷயம் இப்படி செலக்ட் பண்ண போறோம். இப்படி கொஞ்சத்தை செலக்ட் பண்ணிட்டு, ஓகேவா, பேஜ் லேஅவுட்ல பிரிண்ட் ஏரியா, செட் பிரிண்ட் ஏரியான்னு கொடுத்தா இவ்வளவு வந்து இப்போ பிரிண்ட் ஏரியா. இப்போ நான் கண்ட்ரோல் பி கொடுத்து பார்ப்போம். நான் செலக்ட் பண்ணி நான் மட்டும்தான் என்ன செஞ்சிருக்குது, பிரிண்ட்டுக்கு ரெடியாக இருக்குது. அப்போ பிரிண்ட் ஏரியா அண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவையான சைட்டை மட்டும் என்ன செய்யறது, இப்படி செலக்ட் பண்ணி எடுத்துட்டு பிரிண்ட் ஏரியா கொடுத்தேன்னு சொன்னால் பிரிண்ட் செட் ஏரியா கொடுத்தேன். இப்போ அங்கே போயிட்டு பார்ப்போம், கண்ட்ரோல் பி, நான் செலக்ட் பண்ணி நான் மட்டும்தான் என்ன செஞ்சுக்குது, எங்களுக்கு பிரிண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. அப்ப பிரிண்ட் ஏரியா அண்ட் ஆப்ஷன் வந்து இதுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இன்னொரு ஆப்ஷன் தந்திக்கிறான், பிரிண்ட் டைட்டில்ஸ். பிரிண்ட் டைட்டில்ஸ்னு சொன்னா இப்ப இதுல என்ன டைட்டில், எங்கட டைட்டில்ஸ் இது வந்து இது நேம், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ன்றது இதான் டைட்டில். இப்ப கீழே போயிட்டு பார்க்கல, அடுத்த பேஜ்ல போய் பார்த்தா இது என்னென்னு விளங்குது இல்லை இல்லையா? 34வது ரோல என்னென்னு விளங்குது இல்லை, சும்மா வந்திக்குது. அப்ப இப்படியான ஒரு இஷ்யூ இல்லாம ஆக்குறது தான் இந்த பிரிண்ட் டைட்டில்ங்கிறது தந்திக்கிறான். அப்ப ஒவ்வொரு பேஜுக்கும், இப்ப இதோட ஒரு பேஜ் முடியுது, அடுத்த பேஜுக்கு இது வருது, இப்ப அடுத்த பேஜ்ல அடுத்த ஹெடர் இல்லை. அப்ப இப்படியாக எந்த பேஜுக்கு போனாலும் ஒவ்வொரு பேஜையும் பிரிண்ட் பண்ணக்குள்ள ஆக ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய அந்த டைட்டில் பிரிண்ட் பண்ணப்படணும் என்றால் இந்த பிரிண்ட் டைட்டில் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோம். அப்ப பிரிண்ட் டைட்டில் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்றது, இந்த இதுக்கு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் டைட்டில் செலக்ட் பண்ணுவோம். எங்களுக்கு இன்னைக்கு கேட்டு வரும், ரோஸ் டு ரிப்பீட் அட் டாப், ஒவ்வொரு பேஜோட டாப்லையும் ரிப்பீட் ஆகணும்னு நீங்க எந்த ரோவை செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வரும். ஓகேவா? அப்ப எந்த ரோவை நான் செலக்ட் பண்ண போறோம், இன்னைக்கு வந்து என்ன செய்யறது, இந்த ரோவை கொடுப்போம். சரியா? இன்னைக்கு வந்து என்ன செய்யறது, நம்பர் 1னா A1 இதை கொடுக்குறோம். கொடுத்தோன்னே ஒட்டோ என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு இப்ப நாங்க ஓகே கொடுத்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் போயிட்டு ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் பேஜுக்கும் போயிட்டு பார்த்தோம்னா ஹெடர் வந்து என்ன செஞ்சிருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும். அப்ப நேரத்தோட வந்து எங்களுக்கு பார்க்கக்கூட இது என்ன இது என்ன இது என்னன்னு விளங்கல. அப்ப பிரிண்ட் டைட்டில் கொடுத்து நாங்க அதை செஞ்சு கொள்வோமா இருந்தேன்னு சொன்னா எங்களை லேசா பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஆப்ஷன் வந்து இதுக்கு தான், இந்த டேட்டா வந்து இது கீழே தான் வருது அப்படின்னு. அப்ப எங்களுக்கு நிறைய தரம் இது ஒரு
ஒரு இதை அனுபவம் ஆயிக்கும் இல்லையா? சில டைம் நான் பக்திலையும் ஒரு எக்ஸசைஸ் புக்லையும் நான் எழுதக்குள்ள முன்னுக்கு பெரட்டி பெரட்டி பார்ப்போம். அதுல என்ன ஹெடிங் கீழே இது எழுதணும், என்ன ஹெடிங்ல ஒரு 10 தரம் பெரட்டி பார்ப்போம். அப்ப அது மறந்துடும். அப்ப நாங்க திருப்பி இங்க எழுதி வச்சிருந்தா மட்டும்தானே எங்களுக்கு வழங்கும். அதே மாதிரி தான் இந்த பேஜ்ல வந்து இந்த டேட்டா இவ்வளவு தூரம் முடிஞ்சுட்டு சொன்ன இன்னைக்கு டைட்டில் பிரிண்ட் பண்ணப்படலைன்னு சொன்னால் இது என்ன டேட்டான்றது எங்களுக்கு விளங்காது. ஸோ அப்படியான ஒரு இதை இல்லாம ஆக்குறதுக்காக வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் பிரிண்ட் டைட்டில்ஸ். அப்ப திருப்பி பாருங்க, எந்த எதை பிரிண்ட் பண்ணணுமோ நாங்க அதை நாங்கள் செய்யறோம். பிரிண்ட் டைட்டில் போயிட்டு எந்த கொலமை செலக்ட் பண்ணணுமோ அவரை நாங்கள் செய்யறது செலக்ட் பண்ணுவோம். பிரிண்ட் டைட்டில் போறோம், இங்கே கொடுக்குறோம். இப்படி ஒரு எரோ காட்டும், சரிதானே? ரைட் சைடு எரோ ஒன்று காட்டும். இப்ப இதை நாங்க கொடுத்தோன்னு சொன்னா இந்த ரோ ரிப்பீட் ஆகி வரும் எல்லா பேஜ். இந்த இதை கொடுத்தோம்னா இது ரிப்பீட் ஆகி வரும். நான் எங்களுக்கு இதுதான் தேவை. ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறோம். அது வந்து என்ன செய்யுது, ரிப்பீட் ஆகுது. ஓகேவா? எத்தனை ரோ இது இருந்த ஷீட் இருந்தாலும் அத்தனைக்கும் பேரும் என்ன சார்? எத்தனை ஷீட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருக்கிற அந்த ரோ வந்து என்ன செய்யும், ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கு. இந்த ரோ வந்து நீங்க 100 பேஜ் இருந்தாலும் 100 பேஜுக்கு போனாலும் ஒவ்வொரு பேஜ்லயும் என்ன செய்யும், அந்த ஃபர்ஸ்ட் இது வந்து எப்பியர் ஆகும். அப்ப உங்களுக்கு எந்த பேஜுக்கு போனாலும் இது இந்த டீடைல் வந்து இந்த டேட்டா வந்து இதுக்குரியதாண்ட எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு லேசா விலையும் கொள்ளலாம். திருப்பி ஃபர்ஸ்ட் பேஜுக்கு பெரட்டி வந்து இது ஜனவரி கீழே வருதா, இது பிப்ரவரி கீழே வருதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? அப்ப நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஃபார்முலாஸ் சம்மந்தமா பார்ப்போம். அதோட அந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, நான் இதுல மிஸ் பண்ணிட்டு போனது இதையும் பார்த்துட்டு என்ன செய்வோம், ஃபார்முலாஸ் பார்ப்போம். அப்போ ஃபார்முலாஸ் பார்க்குற டைம் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நான் இன்னைக்கு சில ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் சொல்ல வேண்டியிருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷனை நீங்கள் எழுதினா தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். இல்லைன்னு சொன்னால் பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இது என்ன எப்படி ஒரு ஃபார்முலா ஸ்டார்ட் பண்ணுறேன்னு கூடி சம்டைம்ஸ் விளங்காமல் போய்ட்ரு. ஸோ ஃபார்முலா படிக்கிற டைமில் கரெக்டாக நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு கொஞ்சம் மழைன்ற தலைங்கால கவரேஜ் இஷ்யூ ஆயிட்டு. ஓகே, எனிவே